வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டுகளில் கோடிக்கணக்கானவர்களின் பெயர்களை மத்திய அரசு நீக்கம் செஞ்சிருக்காங்க. இனிமேல் அவர்களால் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது அப்படிங்கிற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. எந்த கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் நீக்கம் செஞ்சிருக்காங்க, அதற்கான காரணம் என்ன, உங்களுடைய ரேஷன் கார்டில் உறுப்பினர்களை நீக்கம் செய்யாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழே இலவசமாக உணவுப் பொருட்கள் 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு இந்த திட்டம் தேசம் முழுவதும் 80 கோடி பேருக்கு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச உணவு தானியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. மானிய விலை உணவு தானியத்துக்கு மேல கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்பட்டும் வருகிறது. இந்தியாவில் பல குடும்பங்கள் ரேஷன் கடை சலுகைகளையே நம்பியுள்ளதால் இலவச உணவு தானியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டமானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்களின் பெயர்கள் ரேஷன் கார்டு பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து இலவச உணவு தானியங்கள் பெறும் தகுதியற்ற ரேஷன் பயனாளிகளை நீக்குவதற்காக அரசு முடிவு செஞ்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் கார்டில் இருந்து பெயர்களை நீக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துபவர்கள், சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள், கம்பெனிகளில் இயக்குநர்களாக இருப்பவர்கள் என்று பலரும் இந்த லிஸ்டில் இருப்பதாக தெரிகிறது. தகுதியற்றவர்களை கண்டறிந்து அவர்களின் பெயர்களை நீக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் தகவல்களை மற்ற மாநில அரசு துறைகளின் தகவல்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறது. அதனால் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் இனி எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இது தொடர்பாக மத்திய அரசு என்ன அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருமான வரி செலுத்துபவர்கள், சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள், நிறுவனங்களில் இயக்குநராக செயல்படும் நபர்கள் போன்றோர் இலவச மற்றும் மானிய ரேஷன் உதவிக்குரிய நபர்கள் அல்ல. இவர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே மாநில அரசுகள் தகுதியற்ற பயனாளிகளை பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரேஷன் பொருட்கள் உரிய பயனாளர்களுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா மத்திய உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோப்ரா அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பட்டியல் தயாரிச்சிருப்பதாகவும் அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா ரைட்ஃபுல் டார்கெட்டிங் டேஷ்போர்டு எனும் புதிய கண்காணிப்பு அமைப்பின் மூலம் மாநில அதிகாரிகள் பார்வையிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தகுதி மீறி பெயர்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 முதல் 2023 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் 1.34 கோடி போலியான அல்லது செயல்படாத ரேஷன் கார்டுகள் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக தற்போது தொடங்கப்பட்டிருக்கும் இந்த புதிய பரிசோதனையும் அரசின் திட்டங்களை நியாயமான பயனாளிகளிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. நகர்ப்புறங்களில் 50% மக்களுக்கும், கிராமப்புறங்களில் 75% மக்களுக்கும் மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 19, 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 கோடியே 17 லட்சம் ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் 76 கோடியே 10 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக இருப்பதால் தகுதியற்றவர்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் தகுதியான ஏழைகளுக்கு அந்த சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். எனவே ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களது தகுதியை
சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தியோதயா, அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை ரேஷன் கார்டுதாரர்கள் கட்டாயமாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்வது அவசியம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.